நண்பர்களே, இப்போ ராமா 8 பாலத்துக்கு வந்தாச்சு. இது வந்து சாவோ பிரயா நதி. அதுக்கு மேலே தான் இந்த பாலம் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து கேபிளில் பாலம் அமைச்சிருக்காங்க. நம்ம ஊர் கடவுள் அதான் ராமர் கிடையாது. இது தாய்லாந்தில் உள்ள 8வது மன்னர் நினைவாக வைக்கப்பட்ட பேர். மேலே பாருங்கள் எப்படி இருக்குது. இதே மாதிரி கேபிள் பாலம் சவுதியிலையும் பார்த்துருக்கேன். அதுவும் பழைய பாலம் தான் அது. அப்பா என்ன மாதிரி இருக்கு. அந்த பக்கம் போட்டு ஜம்முன்னு போகுத ஒரு கேபிள். எவ்வளோ உயரம் இருக்கு. செம சூப்பராக இருக்கு. ஒரே ஒரு தூண் தான் அந்த மேலே இருக்கு பாருங்க தூணு. அந்த ஒரு தூண் தான் இந்த மொத்த பாலத்தையும் தாங்குது. அதுல இருந்து இந்த கேபிளை போட்டு அப்படியே இங்க இணைச்சிருக்காங்க. சூப்பர். நம்ம அங்க வரைக்கும் போய் பார்ப்போம் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் கேபிள். என்ன போது பாருங்க. அப்பா எவ்வளோ உயரத்துக்கு போகுது. சாயங்காலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்காங்க. காற்று இங்கே ரொம்ப நல்ல ஜிலு ஜிலுன்னு வருது காற்று. இந்த அலையெல்லாம் அடிக்குது பாருங்க. அலை அடிக்கிறத பார்த்தாலே தெரியும் இதில் காற்று நிறைய இருக்குது இந்த பாலத்து மேலே. நான் மட்டும்தான் இருக்கேன், ஒரு ஆளையும் காணலை. சரி, அப்படியே முன்னாடி போகுமா, போய் பார்ப்போம் அந்த சைடில் என்ன அமைப்பில் வச்சுருக்காங்கங்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த பில்லருக்கு பின்பக்கம் அந்த பக்கம் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்குங்களா? பில்லர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்றா பிடிச்சி இழுத்தா கீழே விழுந்துடும். எப்படியும் அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டெடியாக நிற்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்துருவோம். இந்த பாலத்தை கட்டின இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா கனடா, சீனா அந்த நாட்டில் இருந்து வந்து 2 பேரும் இணைஞ்சு கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை கட்டுறதுக்கு செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 6000 மில்லியன் பாத்து, இந்த தாய் பாத்து, அந்த அளவுக்கு செலவு பண்ணி இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த ராமாங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அழகானவன், தர்ம நெறி தவறாத நேர்மையான ஆட்சியாளன் அப்படின்னு அதுக்கு அர்த்தமா. அதனால் அவங்க வந்து தாய்லாந்து மன்னர்கள் வந்து தங்களுடைய ஆட்சியை வந்து தர்ம நெறியோடி நடத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து 1ஆம் ராமா, 2ஆம் ராமா, 3ஆம் ராமா அப்படின்னு வரிசையாக வந்து அவங்களுக்கே பட்டம் சூட்டிக்கிட்டாங்களாம். இப்போ வந்து ஆட்சி செய்கிற மன்னர் வந்து 10வது ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான பில்லருங்க. இந்த இருக்கு பாருங்க. அந்த பில்லர் வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அதாவது எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். நடுவில் நின்றா தான் கரெக்டாக தெரியும். சென்டராக நிற்கும் போது அந்த பில்லர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தெரியும். இப்போ இந்த பில்லர்னுடைய நடுப்பகுதியில் நான் இப்போ வந்துட்டேன். இந்த பில்லர்னுடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக மேலே போகுது. இந்த பக்கம் 2 சைடும் கேபிள் வந்து பிரியுது. அந்த சைடும் இந்த சைடும் தாங்கி நிற்கிது. அதுக்கப்புறம் இந்த பில்லர் வந்து சரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த சைடில் ஒரே நேர்கோட்டில் கேபிள் எல்லாம் அந்த சைடில் இழுத்து கட்டியிருக்காங்க. இழுத்து கட்டேங்க, இது எப்படி இழுக்க முடியும்? எப்பா சரியான சைஸாக இருக்குது. இப்படி ஒரு பாலத்தை நான் இங்கே தான் பார்க்குறேன். பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. சவுதியில் இருக்கக்கூடிய பாலம் இந்த அளவுக்கு உயரமாக இருக்கான்னு தெரியல. எனக்கு என்னமோ அது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. சூப்பர். தாய்லாந்தில் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த சைன் போர்டு கூட அவங்க லாங்குவேஜில் தான் வச்சுருக்காங்க. வெளி ஆட்கள் வந்தால் எப்படி அதை கண்டுபிடிச்சி எப்படி போகிறது. ஆனால் அந்த பக்கம் இங்கிலீஷில் இருக்குது. அருண், அமரின், அதுக்கப்புறம் ஸ்ரீராஜ் அப்படின்னு இருக்கு. லிஃப்ட்டு ஒர்க் ஆகுதா? லிஃப்ட்டில் போயிடுவோமா கீழே? இல்லை, படிக்கட்டில் தான் போய் ஆகணும். இங்கே என்ன நடக்கு? ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸ் தானே இது. இந்த சைடும் ஃபுல்லாக அந்த சைடில் என்ன நடக்கு? இங்கேயும் வந்து உங்களுக்கு சாப்பாடு அது இது எல்லாம் ஓடுது போல் இருக்குது. கீழே போய் பார்த்துருவோமா? இவங்கெல்லாம் யார்? ஏப்பா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குதுங்க இங்கே. போய் பார்ப்போம், கீழே போய் பார்ப்போம். ரெட் கலரு அப்புறம் ப்ளூ கலரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. நமக்கு இப்போ முக்கியமாக ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்படுது. இங்கே கிடைக்குதான்னு பார்ப்போம். இது வந்து படகு போட்டி நடக்கப்போ தான். அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம். அதாவது நிறைய 2 டீமாக இருக்குது. ப்ளூ கலர் டிஷர்ட்டு அப்புறம் ரெட் கலர் டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்கு அம்பையர் மாதிரி, நம்ம கிரிக்கெட்டில் அம்பையர் சொல்லுவோம்ல, அது மாதிரி இவங்கெல்லாம் கேப்டன். அப்படி தான் நான் நினைக்கேன்.
ஒரு ஆள் அப்படி தான் சொன்னார். அவர் லாங்குவேஜை அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இது படகு போட்டிக்கான கூட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த படகுல போக போகிறாங்க அதுதான் இப்போ பார்க்கணும். பார்ப்போம், இன்னைக்கு அப்போ சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டுக்கு தாங்க போட்டி. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, எல்லாம் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போகிறாங்களா ரெட் கலரு 1 2 3. அந்த சைடில் 2 போட் இருக்கு, அது பெரிய போட்டு, அங்கேயும் போகிறாங்க ஆட்கள். பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடும்னு நினைக்கேன். நம்மளையும் ஏற்றிட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏற்ற மாட்டாங்களா? ஃபோட்டோகிராஃபர் அவர் ப்ரெஸ்ஸு சூப்பர், அருமை. ரொம்ப தூரம் போகும் போல இருக்கு. அருமை அருமை அருமை. இதாக இருக்கு போட்டு. சூப்பர். எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே பேண்ட்டு, ஒரே டிஷர்ட்டு, ஒரே கேப்பு, எல்லாம் சின்ன சின்ன பையங்க. பாட்டில் போடுறதுக்கு தான் வந்தேன். ஓகே, எல்லாம் ஜூஸு கீஸு எல்லாம் கொண்டு போகிறாங்க. பார்த்தா இப்போ அதாவது இது ரொம்ப நேரத்துக்கு நடக்கும் போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ ஐட்டம் போகுது. கையில் எல்லாம் இது குடிக்கிறதுக்கு எல்லாம் எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் வச்சுருக்காங்கல்ல. கூட்டம் எல்லாம் காலியாகுது. பார்ப்போம் எத்தனை போட்டு கிளம்புதுன்னு. எங்கேருந்து போட்டி தொடங்குது? அந்த ஒரு போட்டு போயிட்டு அதில் நிறைய மக்கள் இருக்காங்க. போயிட்டு திருப்பிட்டு வருவாங்களோ? கரெக்டு. அந்த பக்கம் திருப்பி கொண்டு வந்து அந்த பக்கம் நிப்பாட்டிட்டாங்க. அங்கேருந்து தான் ஆரம்பித்து ரவுண்ட்ஸு போகும்னு நினைக்கிறேன். உள்ளே போகலாமா? அது கொஞ்சம் எல்லா போட்டும் காலியாகட்டும், அதுக்கப்புறம் உள்ளே போகும். இந்த மஞ்சள் கலரில் ஒரு பை தொங்குதுலா, இது வந்து ஏதாவது பிரச்சனைனா இதில் எதுவும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் போல இருக்குது. இதெல்லாம் போகுது. தண்ணி பாட்டிலு, ஸ்நாக்ஸு போட்டு யாருக்குமே மீசை இல்லை. எல்லாம் வந்து மீசை இருந்தாலும் க்ளீன் சேவ் பண்ணி மொட்டைன்னு தான் இருக்காங்க. இதுதான் சின்ன வயசு பையங்க. இது வேற போகுது. எல்லா போட்டும் போகுது. எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதுதான் தெரியல. ஒருவேளை முடிவு இங்கேயா இல்லை திருப்பிட்டு இங்கே வருவாங்களா? ஒன்றுமே புரியலையே, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் போயிட்டாங்க. கீழே இருந்து இந்த பில்லரை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அதாவது ஒய்யை வந்து தலைகீழ கவுத்தி வச்ச மாதிரி இருக்கு. அருமை. நல்ல பெரிய பாலம் தான். அந்த ரோட்ல மேலே நடக்கும்போது, பாலத்து மேலே நடக்கும்போது அதிர்வுலாம் எதுவும் தெரியல. சாதாரண பாலத்தில் நம்ம நடக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ கார்கள் போகத்தான் செஞ்சுது, அதிர்வுலாம் எதுவும் தெரியல, ஸ்மூத்தாக இருந்துச்சு. இவங்க எந்த போட்டில் போக போகிறாங்க? கிட்டத்தட்ட 3 மணிக்கு பக்கம்தான் போவாங்களாம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அங்கே வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க தெரியல. நதி யாருமே குளித்த மாதிரியே தெரியலையே. இந்த இப்போ இருக்கிற அந்த உடல் வெக்கைக்கு குளித்தா நல்லா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அலை அடிக்கிறத பார்த்தா பயமாக இருக்கு, உள்ளே இழுத்துட்டு போயிருமோன்னு. இந்த போட்லாம் வந்து ஆனில் தான் இருக்குது. பெரிய போட்டில் தான் போவாங்க போல இருக்குது. இதில் தான் தாய்லாந்து கொடியெல்லாம் கட்டியிருக்கு. அப்புறம் இது மோட்டார் போட்டு இல்லை, இது வந்து ரப்பர் போட்டு. வாங்க இந்த பாலத்துக்கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கினேன், அது இப்போ கொஞ்ச நேரத்தில் காலியாக போயிடும். நல்லா குளிர்ந்தாப்பில் இருக்குங்க இடம். நான் அந்த சைடில் இருந்து பார்த்தேன். நான் அங்கே இருந்தாலும் வந்தேன். அந்த சைடில் இருந்து பார்த்தேன், எல்லாம் சிவப்பு கலர்லையா தெரிஞ்சாங்க. யாரா இது இவ்வளோ கூட்டமாக இருக்க அப்படின்ட்டு. நானும் டூரிஸ்ட்டு தான் பஸ்ஸில் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன்.
வந்ததுக்கப்புறம் தானே தெரியுது. இந்த போட்டு இதை கயிறு கட்டி இழுத்துட்டு போகுது. கயிறு தெரியுதா? இதில் பூரா ஆட்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது அதுக்கு பின்னாடி இது கயிறு கட்டி போகுது. என்ன நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம புரியாத ஊரில் வந்துக்கிட்டு எல்லாம் புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம பார்வையில் தான் கணிக்க முடியுது. கேட்டேன், ஒரு சில பேருக்கு இங்கிலீஷு தெரியல, அவங்க சொல்கிறது நமக்கு புரியலை. நிறைய பேருக்கு தாய்லாந்து மொழி தான் தெரியுது. அந்த போட்டு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனது இப்போ திரும்ப வந்துருச்சு. அதாவது ஆட்களை ஏற்றி கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு மறுபடியும் வந்துட்டாங்க போல இருக்கு. இந்த சாதாரண துடுப்பு படகளை தான் போட்டின்னு நினைக்கேன். இந்த கொஞ்ச நேரத்தில் விட தெரிஞ்சிடும். இந்த பாலத்து கீழே உட்காரத்துக்கு அவ்வளோ குழுன்னு இருக்குது. மற்ற எந்த இடத்துல சுற்றினாலும் வந்து வெயில் தான். வெயில் கொஞ்சம் அந்தளவுக்கு வெயில் இல்லை, கொஞ்சம் கம்மியான முறையில் தான் இருக்குது. இருந்தாலும் புழுக்கம். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே மட்டும்தான் நல்லா காற்று அடிக்குது. சாயங்காலம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த போட்டு எங்கே போகுது? இதையும் ஆட்களை ஏற்றிட்டு தான் போகுது போல இருக்குது. இதை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கேன். தம்பி என்ன கொண்டு வரான்? பைக்கில் ஸ்நாக்ஸு, இளநீ வச்சுருக்கானே. இளநீ அவன்கிட்ட குடிச்சு பார்ப்போம், எவ்வளோன்னு கேட்போம். தம்பி, ப்ரோ, இளநீ குடிச்சா தேவையில்லைன்னு தோணுது. கேட்டு பார்ப்போமா? வாரான். சூப்பர், வந்துட்டான். How much? This one 35. ஓகே. 1 35. No, this one. Drink. That one. No, cut this one. No. This one what? Huh? Okay. Give me. Super. இளநீ வெட்ட சொன்னா இளநியை ஊற்றி வச்சிருக்கான். இது 20 பார்த்தான். நண்பர்களே, இப்போ நான் பாலத்துக்கு மேலே வந்துட்டேன். பாலத்துக்கு மேலே இருந்து வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த தண்ணி ரொம்பவுமே சுத்தமாக இருக்குது. அதாவது அதில் ரொம்ப குப்பையெல்லாம் கிடையாது. பாட்டலு, அதுக்கப்புறம் இலை தலை, அப்புறம் பிளாஸ்டிக் பை எதுவுமே இல்லை. இங்கேருந்து நான் அங்கே வரைக்கும் பார்த்துட்டேன். ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இது இந்த அளவுக்கு பேணுறது பெரிய விஷயம். நானே அங்கேயே பார்க்கேன், கரையிலே பார்க்கேன். கரை சைட்லேங்க கூட ரொம்ப க்ளீனாக இருக்குது. மக்கள்லாம் வந்து அங்கே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அதில் தூக்கி எல்லாம் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டி தொடங்குறதுக்கு இப்போ டைம் கரெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ போட்டில் எல்லாம் ஒவ்வொரு அணிகளாக பிரிஞ்சு அங்கங்கே அப்படியே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாப்பில் அப்படி இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ரெடியாக இருக்காங்க. சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அங்கே ரெடியாக இருக்காங்க. இந்த போட்டில் பாருங்கள், இந்த போட்டு நம்ம கேரளாவில் போட்டி நடக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க போது போல இருக்குது. அங்கே வரைக்கும் ஆட்கள் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் எப்படி வர்றாங்க, எப்படி போகிறாங்கங்கிறத மேலே இருந்து பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக தெரியும். கீழே இருந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு வியூஸ் இருக்காது. அதனால் நான் மேலே வந்துட்டேன். சரி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்கள்லாம் கிடையாது. சும்மா நான் மட்டும் தான் நிற்கிறேன். கார் மட்டும் நல்லா வேகமாக போகுது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த இங்கே வந்து 2 குரூப் இருக்குது. இவெல்லாம் வந்து பாவம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயில் வைக்கையில் ஏற்கனவே தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவ்வளோ நேரம் வெயிட்டிங் வந்து ரொம்ப மனுஷனை வந்து டயர்ட் ஆக்கி விட்றோம். பார்ப்போம் எப்படி ஓட்டுறாங்கன்னு. நண்பர்களே, மெதுவாக தொடங்கிட்டாங்க. எப்படி இது எந்த மாதிரி வருது தெரியல. எவ்வளோ தூரம் போகணும்? வர்றாங்க. இப்போ தான் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அந்த பக்கமும் ரைட்டாக அப்படியே மூவ் பண்ணுறாங்க. பாருங்க, இதில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. சூப்பர். எவ்வளோ நீளம் இருக்கு. ஆனால் ஸ்லோவாக தானே போகிறாங்க.
2 பேர் உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. சூப்பர். சவுண்டு கேக்குதா? சிவப்பு பின்னாடியே வருது. ரெட் கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சிகப்பு மஞ்சள். இந்த பின்னாடி வர்றது பூரா ரெட்டு தான். இவர் மட்டும் கொஞ்சம் நீளமா வச்சிருக்காரு துடுப்பு. நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் தெரியுமா? அந்த படகு போட்டி கிடையாது. இதில் வந்து 52 பாரம்பரிய அரசு படகுகள் வந்து இதில் இருக்குது. இது பூரா கடற்படை வீரர்கள் 2200 வீரர்கள் இருக்காங்க. இதில் நம்ம 3 கலர் ட்ரெஸ்ஸு பார்த்தோம். ஒன்று வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் சிவப்பு கலரு, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு. இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த மன்னருக்கு வந்து முதன்மை அரசு படகு. இது வந்து உயர்மட்ட கடற்படை அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா சிவப்பு கலர். இது வந்து பாதுகாப்புக்காக முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே காவல் படகுகள் மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட அணிவகுப்பு பார்த்திங்கன்னா அவங்க வந்து திசை காட்டி வழிகாட்டுற படகுகள். அதாவது எந்த திசையில் போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத அவங்க வந்து வழிகாட்டுவாங்க. இது இங்கேருந்து போய் ஒரு 4.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக போய் அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுவாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே அதில் வந்து போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க. அந்த ஸ்பீக்கர் வச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாட்டு படிச்சுட்டே போனாங்க. இது வந்து போட்டி எப்போ நடக்கும்னா செப்டம்பர் மாதம் அந்த மாதிரி டயத்தில் தான் நடக்கும். இப்போ வந்து போட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் நானும் இவ்வளோ நேரம் போட்டி நடக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு.